திரும்பி நாங்கள் அதை சப்மிட் பண்ணி அந்த சின்னத்தில் எங்களை நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எங்களுக்கு கொடுத்த தொல்லைகளுக்கு மக்கள், தமிழக மக்கள் இந்த அதிமுக அரசை மிக மோசமான நிலைக்கு தள்ளுவாங்கன்றது தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பாக இருக்கும். இந்த 10 நாளாக பார்க்குறேன், தேனி மாவட்டத்தில் போகிறவனுக்கு பூரா காசு 1000 2000 பிரியாணி, பிராந்தி பாட்டில், வேஷ்டி, சேலை, மண்டபத்தில் பெர்மிஷனே இல்லாமல் மீட்டிங்கு, ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அனுமதி. இதுக்கெல்லாம் ஓபிஎஸ் பையன் மேலே கேஸ் கிடையாது. நான் ஒருத்தன் நேற்று ஊர்லேருந்து ஊருக்கு போகிறேன். எங்கள் ஊருக்கு பாவம் மக்கள் இனி வரவேற்கிறாங்க. 15 கேஸ் அந்த காவல்துறை மேலே போடும். ஒரு நியாயம்ன்ற ஒன்று இருக்குது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியாது. எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொஞ்சம் நேர்மையானவங்க. இந்த மாதிரி வரைமுறையற்ற செயலை கண்டிப்பாங்க. தேர்தல் சொல்லி ஓபிஎஸ் பையனாக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இல்லாட்டி நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு நடவடிக்கை எடுக்க உண்டான வேலையை பார்ப்போம். நாங்கள் அன்னை டிடிவி தினகரனுடைய நிலைமையை நான் யோசிச்சு பார்த்தேன். அன்றைக்கி ஆர்கே நகரில் இதே மாதிரி தான் உட்கார வச்சுருப்பாங்க. சுயேட்சை சின்னம் கடைசி நிமிஷத்தில் கொடுக்குறாங்க. ஒரு 7 மணிக்கு கொடுத்த அடுத்த செகண்டு உலகம் முழுக்க குக்கர் விசில் சத்தம் கேட்டுச்சா இல்லையா? அது மாதிரி எங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் சோசியல் மீடியா, உங்களை மாதிரி ஊடகங்கள், பத்திரிகைகள் ஒரு செகண்டில் அந்த சின்னத்தை மக்களுக்கு தெரிவிப்பாங்க. சின்னம் பாப்புலர் கிடைக்கும் எங்களுக்கு. தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லாக அதிமுக ஆட்சின்றீங்க. எங்கள் டாடி மோடி வந்தாச்சா அடுத்த பிரைம் மினிஸ்டர் நல்லா இருக்கும்னு அதிமுகக்காரங்க பேசுகிறீங்க. முதல்வர், துணை முதல்வர் அப்படின்ட்டா டெல்லி போகிறீங்க. பாருங்க, ஏப்பா இந்த மோடிக்கு, இந்த மதுரைக்கு இந்த ரயில் திட்டத்தை கொஞ்சம் வேகமாக பிடிச்சி கொடுத்தா நல்லதுன்ற ஒரு இது வேணாமா? அதே மாதிரி திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை நான் 2002 நான் அண்ணன் டிடிவி தினகரன் எம்பியாக இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டு எம்பி மொத்த எம்பிக்களும் போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்தோம், ரயில்வே அமைச்சர்கிட்ட கொடுத்தோம். நடைமுறைப்படுத்துக்கப்பா, லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் வராங்க, வெளிநாடுகளிலிருந்து வராங்க. அந்த இதுக்கு சபரிமலை டு திண்டுக்கல் அந்த ரயில் பாதை கொடுத்தா மிக பிரயோஜனமான திட்டம். பட்டேலுக்கு 3000 கோடியில் செலவு பெரிய, நான் அதை தப்பாக சொல்லலை, நான் பாராட்டுறேன். இரும்பு மனிதர் பாவம், அவருக்கு 3000 கோடிக்கு கொடுக்குறீங்கள, ஒரு 1000 கோடிக்கு இந்த திட்டத்தை கொடுத்தா கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுவார்ல. இதை நான் நாடாளுமன்ற உறுப்பினரான உண்மையிலே வலியுறுத்தி அந்த திட்டம் வருவதற்குண்டான வேலைகளை நான் முனைப்புடன் செய்வேன்றது என்னுடைய இது. எங்களுக்கு அண்ணன் ஏவிகேஎஸ் சம்பத் காங்கிரஸ் வேட்பாளருக்கு தான் போட்டி. அண்ணன் ஏவிகேஎஸ் இளங்கோவனுக்கு தான் போட்டி. அதான் கேனப்பை ஊரில் கிருப்பை நாட்டாம, அதாவது நானாடா லூசு பைய எம்எல்ஏ பதவியை காலி பண்ணி, நீங்கள் தானே காலி பண்ணியே, நீங்கள் தானே காலி பண்ணி, நானாக போய் எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு எம்எல்ஏ பதவியை காலி பண்ணுறதுக்கு? நீங்கள் தான் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி, சபாநாயகரை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி எங்கள் எம்எல்ஏ பதவியை பிடுங்கினீங்க. சென்னை உயர்நீதிமன்றம் பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரே உயர்நீதிமன்றம். பாண்டிச்சேரிக்கு சபாநாயகர் உத்தரவு மீறுறதுக்கு அதிகாரம் இருக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை. இது என்ன சட்டம்? இது என்ன நியாயம்? இந்த மக்கள் பார்க்க மாட்டானா? ஓட்டு மாற்றி போட்ட பன்னீர்செல்வம் இன்னைக்கு துணை முதல்வர், எம்எல்ஏ, எந்த தப்பும் செய்யாத 18 எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ பதவி காலி. 18 இடத்துலயும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். 40 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றியை பெறும். இது பத்தாது. இந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துறதுக்கு அதிக நிதி மத்திய அரசு மூலமாக, மாநில அரசு மூலமாக வாங்கி, ஃபாரின் சிங்கப்பூர், மலேசியா போனால் எப்படி சுற்றுலா தலத்தை பார்க்குறோமோ அது மாதிரி கொண்டு வந்தால் நல்லதுன்றது எங்களுடைய எண்ணம். அதை செய்யறதுக்கு உண்டான வேலையை நான் பண்ணுவேன். நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, இதுக்கு எதுங்கடா முக்குளத்தூர் வரலாறை பற்றி பேசிக்கிறீங்க? ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் தேர்தல் வேட்பாளர் நிற்கணும். இதையே முக்குளத்தூர் வரலாறு பேச வேண்டிய அவசியம் என்ன? ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இல்லைங்க. மக்களை சந்திங்க, ஓட்டு கேளுங்க, ஜனநாயக முறை வெற்றி பெற பாருங்க. பணம் கொடுத்து, பிரியாணி கொடுத்து, பிராந்தி கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு நினைச்சா இந்த காலத்தில் எடுபடாது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துரோகத்திற்கும் தர்மத்திற்கும் நடக்கிற தேர்தல். இந்த தேர்தலில் தர்மம் வெல்லும்.